இந்த நபர் வந்து திருச்சி மாவட்டத்துல ஏழரை கிராமத்தை எட்டரை கிராமத்தை வந்து சார்ந்தவர். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பட்டாக்கத்தியை வச்சு ரீல்ஸ் போடுறது வந்து இவரோட அதிகமான ஒரு வேலையா இருந்திருக்கு. இவரு அங்கங்க வந்து பட்டாக்கத்தியை வச்சு நிறைய ரீல்ஸ் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் போயிருக்கு. இந்த மாதிரி வந்து இங்க ஒரு நபரு இந்த மாதிரி பட்டாக்கத்தியை வச்சு பொதுமக்களுக்கு வந்து தொல்லை குத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போறப்ப தலைவர் வந்து கத்தியோட இருந்திருக்காரு. காவல் நிலையத்துல ஒரு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்போ வந்து இவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. இதுல இவர் மேல என்னென்ன பிரிவுல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா 336 ஐபிசி முன்னாடியே நம்ம நல்லாவே லென்த்தாவே பேசியிருக்கோம். அது இல்லாம வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட்ல 25(1)A இதுல வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சட்டத்துக்கு புறமான இந்த மாதிரி பட்டாக்கத்தி வேற எந்த மாதிரியான கத்திகள் இருந்தாலும் அபாயகரமான ஆயுதங்கள் எது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காவல்துறை வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணலான்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. இதை சொல்ல வரேன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாலையும் சரி சமூக வலைத்தளங்கள்ல இந்த பசங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல போறப்ப வந்து பட்டாக்கத்திய அப்படியே லைட்டா அப்படியே சாணம் பிடிச்சிக்கிட்டே போறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இடுப்புல வச்சு நிறுத்து முதுகுல வச்சு நிறுத்துன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி அபாயகரமான ஒரு ஆயுதத்தை வந்து பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே வந்து அவங்க மேல செக்ஷன் 25(1)A ஆர்ம்ஸ் ஆக்ட்ல வந்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. கத்தி வச்சு கெத்து பிஸ்டல் வச்சு கெத்துன்னு சொல்லிட்டு ஏதாவது கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் ஏதாவது வீடியோவே போட்டோவே எடுத்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காவல்துறை உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆம்புலன்ஸ் ஒன்று ஓடுறான் அப்படியே கொரோனா இருக்குமோ நீ